இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீல்ஸ். ரொம்ப நாளாக பிரியாணியே சாப்பிட்டுட்ருக்குறோமே, இன்றைக்கி போயிட்டு ஒரு மீல்ஸ் சாப்பிட்லான்ட்டுன்னு பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் ஒன்று இருக்குது. சரின்னு டக்குன்னு என் வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த ஹோட்டலில் போயிட்டு மீல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். வெறும் மீல்ஸு நமக்கு ஒத்து வராது, அதுவும் சைட் டிஷ் இல்லாமல் வேலைக்கே ஆகாது. நான்வெஜ்ஜாக இருக்கணும் சைட் டிஷ்ஷு. சரின்ட்டு நான் பார்த்தா அங்கேயே சைட் டிஷ் நிறையா இருந்துச்சு. சரி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சிக்கனாகவே இருந்துச்சு. சரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டுன்னு கேட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா மட்டனில் வெறும் போட்டி மட்டும் தான் இருக்குது, மற்றதெல்லாம் தீர்ந்து போச்சுன்னாங்க. ஏன்னா நான் போகிறப்பே மணி 3. சரின்ட்டுன்னு போட்டியை வாங்கிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை ஒன்று பார்சல் கட்டிக்கிட்டு மொத்தமாக கிளம்பியாச்சு அங்கேருந்து. வர வழியில் பார்த்தோன்னா அந்த வைஷ்ணவி காலேஜ் வெளியில் தாத்தா கிட்டே வந்து 2 மீன் மட்டும் தான் இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. சரின்னு அந்த மீனை 2த்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவன் இன்னும் திருந்தலமாமா. மொத்தமாக எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 270 ரூபா ஆச்சு. சாப்பாடு பார்சல் வாங்கின்னு வர எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான், நீங்களும் கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன தெரியுங்களா? என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த குழம்பு, ரசம், மோர் இதெல்லாம் பார்சல் பண்ணி கொடுக்குறான் பாருங்க, அவன் தான் பிரச்சனை. என்ன என்ன இழவி அது? அவனுக்கு வீட்டில் பிரச்சனையா இல்லை ஹோட்டலில் ஏதாவது ஓனர் திட்டாரான்னு தெரியல. அந்த குழம்பை ஊற்றிட்டு அவன் ஒரு சுற்றுறான் பாருங்கள், கிரிவலம் சுற்றி வர மாதிரி ஒரு 14 சுற்றுறான் அந்த கவரை. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பிரிக்கிறதுக்குள்ளே ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுது வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும். இப்பயும் பார்த்திங்கன்னா எனக்கும் அவ்வளோதான் ஆச்சு. சாப்பாடை போட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்பு எல்லாத்தையும் பிரித்து அப்புறம் அந்த சைட் டிஷ் எல்லாம் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு, போட்டி, முட்டை, குழம்பு எல்லாம் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. இந்த ப்ரைஸுக்கு ஓகே தான். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் போய் நம்ம சாப்பிட்டு வீடியோ எடுத்து போடுவோம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதேமாதிரி இந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஓ நீ அப்படி வரியா? வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி. காட்டோடு சென்ற என் கனவுகள் உன் வாசல் தேடி வந்ததே, மழை போல வந்த உன் சிரிப்பு என் வாழ்வின் அர்த்தமானதே. உன்னை தாண்டி போகவில்லை என் நெஞ்சம் இன்றும் போகவில்லை, நீ இல்லாத பாதையிலே என் கால்கள் கூட நடக்கவில்லை. உன்னை தாண்டி போகவில்லை என் உயிரும் உன்னை மறக்கவில்லை. காலம் பல ஆண்டுகளானாலும் என் காதல் மட்டும் குறைவில்லை. இரவுகள் எல்லாம் நீந்த கடை, உன் நினைவில்